ஹாய். நடந்துகிட்டே வந்து பேசலாம். ஒரு ட்ரூ இன்சிடென்ட் வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்னோட ரூம்மேட்டுக்கு நடந்தது. இங்கே அப்ராடில் வந்து பார்த்திங்கன்னா, சில பேருக்கு எக்ஸாம் இருக்கும், சில பேருக்கு வந்து டாக்குமெண்ட் சப்மிஷன் மட்டும் இருக்கும். டாக்குமெண்ட் சப்மிஷன்னும் போது எவ்வளோ வேர்ட்ஸில் ரிப்போர்ட் ரைட்டிங் எழுதணும், என்ன ஃபார்மேட் எல்லாமே ஆல்ரெடி வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் நமக்கு ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். நம்ம ஊரில் இந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிஷன்லாம் பண்ணியிருக்க மாட்டோம்ல. எக்ஸாம்ஸ் தானே மோஸ்ட்லி எழுதியிருப்போம். அசைன்மெண்ட் இருக்கும், பட் இருந்தாலும் ஒரு ஐடியாக்காக என்னோட ஒரு ரூம்மேட் கிட்ட அவளோட ஃப்ரெண்டு வந்து கேட்டிருக்கா, இந்த மாதிரி எனக்கு உன்னோட ஷேர் பண்ணுறான்னு. ஃப்ரெண்ட் எப்படி திருடி வந்து போடுவா அப்படிலாம் நம்ம எதுவும் நினைக்க மாட்டோம்ல. ஃப்ரெண்டு கேட்டால் கொடுத்துருவோம். ஸோ இவ அந்த மாதிரி நம்பி வந்து கொடுத்துருக்கா. அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா, அவளோட பேரை போட்டு அழகாக சப்மிட் பண்ணி முடிச்சிட்டா. இவளோட ரிப்போர்ட்டை அவளோட ஃப்ரெண்டு சப்மிட் பண்ணதுனால இவ வந்து அந்த மாடியூலில் ஃபெயில் ஆகிட்டா. மாடியூல்ன்றது சப்ஜெக்ட்ங்க, நம்ம ஊரில் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம், இங்கே வந்து மாடியூல்னு சொல்லுவோம். இவ வந்து ஃபெயில் ஆகிட்டா. சொல்ல வரேன் அப்படின்னா, ஈவன் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் நேரில் ஜஸ்ட்டு வந்து பாருங்கள், நேரில் வந்து காட்டுங்க ஓப்பன் பண்ணி, இது வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து யார் கேட்டாலுமே அந்த ரிப்போர்ட் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க.